ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறோம். அனைத்து தொகுதிகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். அது நகர்ப்புறம், கிராமப்புறம், குக்கிராமம், சின்ன கிராமம், பெரிய கிராமம், விவசாயிகளை பார்த்திருக்கிறேன், நெசவாளர்களை, தொழிலாளர்களை, அரசு ஊழியர்களை, இளைஞர்களை, தாய்மார்கள், பெற்றோர்கள், அத்துணை தரப்பு மக்களையும் நான் பார்த்துட்டு வரேன். அனைவரும் ஒன்றை முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு, இந்த கையாளாக திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொள்வார். இது அவசியமானது. காரணம், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டிற்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சி வர வேண்டும். இங்கே அதிகாரிகளே என்னுடைய தாய்மார்கள் வருகிறார்கள். என் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி, இங்கே இருக்கின்ற என்னோட சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள், பெற்றோர்களுக்கு என்னுடைய செய்தி, தயவு செய்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். காரணம், உங்கள் பெண்கள், உங்கள் பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போன மாசமா கிருஷ்ணகிரியில் ஒரு மாவட்டம், தர்மபுரி பக்கத்தில் உள்ள மாவட்டம், இந்த மாவட்டத்தில் 2 வயசு குழந்தைய காணும். அப்பா அம்மா தேர்ந்தாங்க, கிடைக்கல. ஒரு நாள் முழுவதும் காணும். அடுத்த நாள் காவல்துறையில அந்த குழந்தைய பிணமா கண்டுபிடிச்சாங்க. விசாரணை பண்ணத பார்த்தா அந்த 2 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2 வயசு பிஞ்சு குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சா, அவன் திமுக கட்சியை சேர்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர் சங்கம் நிர்வாகி. போன மாசம் மேல்மருத்தூர் பகுதியில, மதுராந்தகம் பகுதியில 14 வயசு குழந்தைய காணும். 14 வயசு கண்டுபிடிக்கிறாங்க, தேடினாங்க, அப்பா அம்மா தேடினாங்க, இல்ல. பிறகு பார்த்தாங்க, 2 மிருகம், மனித மிருகம் போதையில அந்த எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. போன மாசம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிக்கிற ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு நாள் முழுவதும் காணும். காவல்துறையில தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் பக்கத்துல காட்டுல பிணமா கண்டுபிடிச்சாங்க. விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டான். முக்கியமான செய்தி நான் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி, சென்னை பக்கத்துல கும்மிடிப்பூண்டியில ஆப்பாக்கம் ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தைய காணும். தேடுறாங்க அப்பா அம்மா. பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது, காணும். 3 மணி நேரமா தேடுறாங்க. 3 அழுதுட்டு வெளியில வருது. நானும் பார்த்தாங்க, அந்த குழந்தை எல்லாம் ரத்த காயம் கீறி வச்சிருக்கிறான். ஒரு மனித மிருகம் மார்பு கீறி வச்சிருக்கிறான். அந்த 8 வயசு குழந்தைய அந்த மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதான் அன்றாடம் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் நிலை, பெண் குழந்தைகளுடைய நிலை. நாளைக்கு இது நம்ம குழந்தைக்கு நடக்காததுன்னு என்ன நிச்சயம்?
உங்க பேத்திக்கு, உங்க பெண்ணுக்கும், உங்க பேர பிள்ளைக்கும், பேத்திக்கும் நடக்காது என்ன நிச்சயம்? அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த கையாளாகாத திமுக ஆட்சியை விரட்டி எறியுங்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்லல, உங்களுடைய பையனுக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய பேர பிள்ளைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவிலேயே அதிக கஞ்சா, போத மாத்திரை, போத ஊசி, போத பவுடர், காக்கைன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, பென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போத மாத்திரை பயன்படுத்துறானோ அத்தனையும் நகரத்தில் மட்டும் இல்லம்மா, கிராமத்தில் கல்லூரி வாசல்ல திமுக காரன் வித்துட்டு இருக்கு. நாளைக்கு உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகள் இதை பயன்படுத்த மாட்டான் என்ன நிச்சயம்? அதற்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் பாதுகாப்பதுதான் எங்களுடைய கடமை. இது அவசியமானது. அது மட்டுமல்ல, சோளிங்க நல்லூர் பேரப்பா அவ்வளவு அழகான பேர், அழகான பகுதி. கேபி கந்தன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் நாயக்கர் குடும்பம், பெரிய நாயக்கர் குடும்பத்தில் ஒரு காலத்தில் இங்க எல்லாமே விவசாயம் தான். பகுதியில் விவசாயம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நமக்கு சென்னை மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரம். 1967 இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. 67 ஏன் சொல்றேன்னா, அப்பதான் திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில். 67 ஆட்சிக்கு வந்த திமுக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர். இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் மிச்சம் இருக்கு. 10,000 ஏக்கர் போயிடுச்சு. 10,000 ஏக்கரை திமுக காரன் கொள்ளடிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி நாசப்படுத்தி 6 மாதத்திற்கு முன்பு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 2,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்ட வேண்டும் என்று லஞ்சம் வாங்கி திமுக அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் நீதிமன்றம் சென்று அந்த அனுமதியை நாங்கள் ரத்து செய்தோம். இப்போ அதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. 2,000 கோடி லஞ்சம், 2,000 கோடி ஊழல். என்ன? இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணைனா சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அத்தனையும் உள்வாங்கி அப்படியே இந்த தண்ணியை வச்சுக்கும். அதுல கிடைக்காத மீனா, எறா, லாப்ஸ்டர் என்னென்னமோ லட்சக்கணக்கான பறவைகள் வெளிநாட்டிலிருந்து, ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியா, எல்லா ஊர்ல இருந்து அவ்வளவு அழகான பறவைகள் வருது. நானும் என் பொண்ணுங்க, என் பேர பசங்க எல்லாம் அங்க கூட்டிட்டு போய் காமிப்பேன். பிளமிங்கோஸ், பெலிகான் போன்ற எத்தனையோ வலசை பறவைகள் எல்லாம் இங்க வந்து அழகா இருக்கும். ஆனா அதை குப்பை கூடமாக்கி குப்பைய போட்டு எரிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி நமக்கு நிலத்தடி நீரெல்லாம் போயிடுச்சு. அதனால இந்த பகுதியில் வாழ்கின்ற அத்துணை மக்களும் நீங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் கேபி கந்தன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். உறுதியாக வருவார், உறுதியாக வருவார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா நானும் இந்த தொகுதியில் தான் என் வீடு இப்போதைக்கு இருக்கு. நானும் இந்த தொகுதியில் தான், இங்க ஓட்டு இல்ல, ஓட்டு டி நகர்ல இருக்கு. ஆனா என் வீடு இந்த தொகுதியில தான் இருக்கு. இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்.
ஈசிஆர்ல இருந்து ஓஎம்ஆர்ல இருந்து மடிப்பாக்கு மேடவாக்கு இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. ஆனால் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது நம் KP கந்தன் அவர்கள். மற்ற தொகுதியில் 40,000 வாக்குகள் வித்தியாசம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் KP கந்தன் 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியிலே வெற்றி பெற இருக்கின்றார். இது அவசியமானது.